தொடர்ச்சியாக 2 நாட்கள் பெய்த அதி கனமழையின் காரணமாக திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளில் 90 சென்டிமீட்டருக்கு மேலாக அந்த மழைப்பதிவு ஏற்பட்டிருக்கிறது. நாம் தற்போது இருக்கக்கூடிய பகுதி திருநெல்வேலி ஜங்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய இந்து மேல்நிலை பள்ளி அந்த வளாகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பகுதி முழுவதுமாகவே மழைநீரால் சூழப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் மழைநீர் தேங்கி நிற்கவில்லை. திருநெல்வேலி நகர் பகுதி மற்றும் ரயில் நிலைய பகுதியிலிருந்து வெளியேறக்கூடிய தண்ணீர் இப்பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளி வழியாக சிந்துபூந்துறை மற்றும் மீனாட்சிபுரம் ஆகிய சாலைகள் வழியாக தாழ்வான பகுதிகள் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்துட்டு இருக்கோம். நேற்று இந்த ஜங்ஷன் பகுதியில அதிக அளவிலான கனமழையானது பெய்து முதல் தளம் மூழ்கக்கூடிய அளவிற்கு மழைநீர் தேங்கி இருந்தது. அதாவது இங்கிருந்து அந்த மெயின் ரோடு செல்லக்கூடிய அந்த முக்கிய சாலை செல்லக்கூடிய பகுதிகள் முழுவதுமாக மூழ்கப்பட்டிருந்தது. இந்த பகுதியில் மீட்பு பணிகளுக்கு மீனவர்களுடைய படகுகள் பயன்படுத்தப்பட்டு மீட்டு செல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டிருந்தது. தற்போது தொடர்ச்சியாக நாம் இந்த பகுதியில தண்ணீர் எங்கிருந்து வருகிறது என்று விசாரிக்கும் பொழுது இப்பகுதியில் பின்புறமாக இருக்கக்கூடிய திருநெல்வேலி நகர் பகுதி மற்றும் ரயில் நிலைய பகுதியில் இருந்து வரக்கூடிய சிறு சிறு ஓடைகள் வழியாக மழைநீரானது தாமிரபரணி ஆற்றில் கலக்கக்கூடிய இடங்கள் இருக்கிறது. சிறு சிறு ஓடைகளில் செல்லக்கூடிய மழைநீரினுடைய அளவு அதிகரிப்பதன் காரணமாகவும் அந்த சிறு ஓடைகளில் செல்லக்கூடிய நீரினுடைய மிகுதியின் காரணமாகவும் நகர் பகுதிக்குள்ள இப்ப மழைநீரானது புகுந்திருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதி அந்த சிந்துபூந்துறை செல்லக்கூடிய அந்த சாலை பகுதியின் வழியாக தான் இந்த மழைநீர் சென்று கொண்டிருக்கிறது. சிந்துபூந்துறை பகுதியில அதிக அளவிலான மழைநீர் நேற்று தேங்கியிருக்கிறது. இன்னமும் அந்த பகுதியில் மழைநீர் வடியவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். நேற்று இந்த மீட்பு படையினருடைய மீட்பு பணிகள் என்பதும் சிந்துபூந்துறை பகுதியில் நடைபெற்றிருந்தது. தற்போது இந்த பகுதி வழியாக செல்லக்கூடிய மழைநீர் தான் சிந்துபூந்துறை வழியாக தாமிரபரணி ஆற்றில் கலக்கக்கூடிய அந்த நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ரயில்வே ஜங்ஷன் மற்றும் பழைய பேருந்து நிலையம் நேற்று இந்த திருநெல்வேலியினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய ஜங்ஷன் பகுதியில் தான் அதிக அளவிலான மழைநீர் தேங்கியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்திருந்தோம். ஜங்ஷன் பகுதியில் மழைநீர் வடிந்திருந்தாலும் உபரியாக வரக்கூடிய சிறு சிறு கால்வாயில் இருந்து வரக்கூடிய மழைநீரினுடைய மிகுதியின் காரணமாக தற்போது பள்ளி வளாகத்தின் வழியாக மழைநீரானது சிந்துபூந்துறையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இப்பகுதியிலே வணிக கட்டிடங்கள் அதிகமாக இருக்கிறது. இப்பகுதியில் இருக்கக்கூடிய வணிக கட்டிடங்களுடைய முதல் தளம் மூழ்கக்கூடிய அளவிற்கு இந்த பகுதியில் நேற்று மழைநீர் தேங்கியிருந்தது. தற்பொழுது மழை வெள்ளமானது சற்று வடிய தொடங்கி இருந்தாலும் கடைகளுக்குள்ளிருந்து மழைநீரானது வெளியேறி வருகிறது. குறிப்பாக இந்த பகுதிக்கு பின்னால் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற காட்சிக்கு பின்னால் தான் திருநெல்வேலி நகர் பகுதி இருக்கிறது. இந்த திருநெல்வேலி நகர் பகுதியில் இருந்து வெளியேறக்கூடிய மழைநீர் சிறு சிறு ஓடைகள் வழியாக தாமிரபரணி ஆற்றில் கலக்கக்கூடிய அந்த ஓடைகள் வழியாக இந்த சிந்துபூந்துறை சாலை வழியாகத்தான் இந்த மழைநீர் பயணிக்கிறது. குறிப்பாக நான் பார்த்துக் கொண்டிருக்கூடிய பகுதி ஒரு கடை ஒரு இனிப்பகத்தில் இருந்து மழைநீரானது உள்ளிருந்து வெளியேறுகிறது. குறிப்பாக இந்த பள்ளி வளாகத்திற்கு சுற்றிலும் காம்பவுண்ட் சுவர்கள் இருக்கிறது. காம்பவுண்ட் சுவர்கள் உடைந்து மரங்கள் விழுந்திருக்கக்கூடிய அந்த சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. மழைநீர் செல்ல வழி இல்லாமல் தற்பொழுது நகர் பகுதிகளுக்குள்ளும் கடைகளுக்குள்ளும் இருந்து தற்போது வெளியேற தொடங்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த பகுதியில் மழைநீர் அதிக அளவில் தேங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பகுதியாக சிந்துபூந்துறை பகுதி இருக்கிறது. அதாவது ரயில் நிலையத்திற்கு பின்புறமாகவும் திருநெல்வேலி நகர்ப்புறத்திற்கு பின்புறமாக இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடியதன் காரணமாக அங்கிருந்து வெளியேறக்கூடிய மழைநீர் தாழ்வான பகுதி அதாவது தாமிரபரணி ஆற்றில் கலக்கக்கூடிய இடத்தை நோக்கி இந்த வழியாக சென்று கொண்டிருக்கிறது. திருநெல்வேலி ஜங்ஷன் பகுதியில் இருக்கும் அப்பகுதிவாசி ஒருவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். நேற்று இரவிலிருந்து இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வீடுகளுக்கு சென்று உணவுகளை வழங்கக்கூடிய அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறார். இப்பகுதியில் நேற்று வெள்ளம் எப்படி இருந்தது, இன்று இந்த மழைநீர் எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்து நம்மிடம் பகிர்ந்திருக்கிறார். நேற்று இந்த வெள்ளம் அதிகமா இருந்தது. இப்போ இந்த பகுதியில் தொடர்ச்சியா நீங்க உணவுப் பொருட்கள் வாங்குறதெல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த சூழல் எப்படி இருக்கு, இந்த தண்ணீர் எல்லாம் எங்க இருந்து வெளியே வருது, எந்த பகுதியை நோக்கி போயிட்டு இருக்கு? நேற்று கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா நேற்று வெள்ளம் நிறைய வந்துச்சு, எல்லாருமே பார்த்துருப்போம். ஆத்து பாலத்தெல்லாம் தாண்டி வந்துச்சு. இன்னைக்கு ஆத்து பாலத்தில் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஆனாலும் இந்த ஜங்ஷன் இதை சுத்தி உள்ள ஏரியாஸ்ல நிறைய போய்கிட்டு இருக்கு. மெயினா இப்போ நியூ பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டு இருக்காங்க. இங்க ரயில்வே ஸ்டேஷன்ல நிறைய இருக்கு. நாங்கள் மெயினா ஃபோக்கஸ் பண்ணது எல்லாமே ரயில்வே ஸ்டேஷன்ல கிட்டத்தட்ட ஒரு 3 நாளா நிறைய பேர் இருக்கிறாங்க. கபடி பிளேயர்ஸா இருக்கட்டும், நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. பீகார் வெளியூர்ல இருக்கிறவங்க ஒரு 3 நாளா தங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஃபுட்டு கிடைக்கவே இல்லை. ஸோ இன்னைக்கு போய் எங்களால் எங்கள் டீமோட சேர்ந்து வாலண்டியர்ஸா நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஃபுட்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு வரோங்க. தொடர்ந்து இந்த பகுதிவாசியாக இருக்கீங்க நீங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க? மேலும் மழைநீர் இன்னும் போகல, வடிஞ்சிட்டே தான் இருக்குது. குடியிருப்பு பகுதியை நோக்கி போறதை பாக்குறோம். அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்க, அவங்களாம் சந்திச்சிங்களா, அதை பத்தி சொல்லுங்க. குடியிருப்பு பகுதி ஃபுல்லாமே இப்போ போயிட்டு வந்தோம். நிறைய இந்த கோட்டர் சைடு எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா எல்லா தனியுமே மறுபடியும் ஊருக்குள்ள தான் வருது. அந்த சைடு ஃபுல்லாமே ரிவர்ஸ் போயிருது. ஆனால் இந்த சைடு எல்லாமே ஊருக்குள்ள தான் போயிட்டு இருக்கு. ஸோ அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி தான் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாமே. ஆனால் நிறைய வீட்டில் இன்னும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் இருந்தால் கொடுக்கலாம். இந்த ஜங்ஷன் சைடு தான் வரலாம் நிறைய. என் பேர் முத்துலிங்கம். தொடர்ச்சியாக இந்த ஜங்ஷன் பகுதியில இருந்து வெளியேறக்கூடிய நீரானது சிந்துபூந்துறை பகுதிக்கு தான் போயிட்டு இருக்கு. நம்ம அந்த பகுதியிலையும் போயிட்டு அங்க நிலைமை எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். தொடர்ந்து பாலிமரோடு இணைந்திருங்கள். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் பாண்டியராஜனுடன் ஒளிப்பதிவாளர் பாபு.